ஒரு கிராமத்தில் இருக்கும் அரசன் ஒருவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு என்னவென்றால், அரசனுக்கு தன் வாயில் இருக்கும் எல்லா பற்களும் விழுந்து பொக்கை வாயுடன் இருப்பது போல் கனவு வந்தது. காலையில் எழுந்ததும் பயந்து போன அரசர் ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு தன் கனவுக்கான பலனை கேட்டார். அதுக்கு அந்த ஜோதிடரும் எல்லா ஓலைச்சுவடிகளையும் புரட்டி பார்த்துட்டு, அரசே, உங்கள் சொந்த பந்தங்கள், மனைவி, மக்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னான். இத கேட்டு ரொம்ப கோபமான அரசர், யார் எங்கே, இவனை பிடிச்சு சிறையில் அடைங்க அப்படின்னு ஆணையிட்டார். ஆனாலும் அரசருக்கு மனசே ஆறல. இன்னொரு ஜோதிடரை கூப்பிட்டும் தன்னோட கனவுக்கான பலனை கேட்டார். அவரும் அதே மாதிரி ஓலைச்சுவடிகள் எல்லாம் புரட்டி பார்த்துட்டு, அரசே, உங்கள் மனைவி, சொந்த பந்தங்கள், மக்கள் எல்லாரையும் விட நீங்க ரொம்ப நாள் வாழ்வீங்க, உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வேணுங்கிற எல்லா பரிசுகளையும் கொடுத்து அனுப்பினாரு. 2 ஜோதிடர்கள் சொன்னது என்னவோ ஒரே விஷயம்தான். ஆனால் அதுக்கு பயன்படுத்தின வார்த்தைகள் தான் வேறு. ஒரு சில வார்த்தைகள் நம்மை வெல்லும், ஆனால் ஒரு சில வார்த்தைகள் நம்மை கொல்லும் என்ற வாக்கியத்திற்கு மிக சிறந்த உதாரணம் தான் இந்த கதை.